வணக்கம். இப்போ நான் பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குண்டடத்துலேருந்துங்க ஒரு 14 கிலோமீட்டர்லையுமே, பெரியவட்டியிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்லையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா பெல்லம்பட்டி ஏரியாங்க. பெல்லம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க. நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. காடு பார்த்தீங்கன்னா வடசரியாகவே அமைஞ்சிருக்குதுங்க. காடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இட்டேரி பேஸ் அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் நீளத்துக்குங்க ஒரு 40 அடி அகலமுள்ள பஞ்சாயத்து மண் தடங்க. அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி வருங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு 2 கிணறுங்க, 2 தனி கிணறு வருங்க. இது ஒரு கிணறுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குதுங்க. இன்னொரு கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிடையாதுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிங்க. காடு பார்த்தீங்கன்னா வடசரியாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வடவரமாக வந்துங்க ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் நீளத்துக்குங்க 40 அடி அகலமுள்ள பஞ்சாயத்து மண் தரங்க. பஞ்சாயத்து இட்டேரிங்க. மண் பாருங்களா சரியான செம்மண் பூமிங்க இது. உங்களுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க, மல்பெரி இதெல்லாம் போட்டிருக்குறாங்க. உங்களுக்கு பஞ்சாயத்து இட்டேரி பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400-450 அடி பக்கம் வருங்க. மொத்தம் 4 ஏக்கராங்க. இது வேணும்னா வந்துங்க உங்களுக்கு 2 ஏக்கரா 1 ஏக்கரா வேணும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்து 2 தனி கிணறுங்க. ஒரு கிணறுக்கு வந்து சர்வீஸ் இருக்குதுங்க, ஒரு கிணறுக்கு வந்து சர்வீஸ் கிடையாதுங்க. லோ பட்ஜெட்டில் விவசாய நிலம் பார்த்துருந்தவங்களுக்கு வந்து இந்த பூமி செட் ஆகுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரியபடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டருமு, உங்களுக்கு குண்டடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் வரணுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 4 ஏக்கராங்க. நம்மளுக்கு வேணும்னா 2 ஏக்கரா வேணாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க. நம்ம வாங்கி தோப்பு பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது. ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குதுங்க, தண்ணி பச்சம் வராதுங்க இந்த ஏரியாலிங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணியும் பாயிங்க. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண்ணுங்க. காடு பாருங்கள் வடசரியாக அமைச்சிருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜடமொழியாக அமைச்சிருக்கிற கிணறுங்க. இது 2வது கிணறுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 4 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க 34 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடி விலை பேசிக்கலாங்க. இதே வந்து பஞ்சாயத்து இட்டேரிங்க. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி பக்கம் வருங்க. நம்ம அப்படியே பூமிக்குள்ளே போய்க்கலாங்க. ஜலமொழியிலே கிணறு அமைச்சிருக்குதுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வடவரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க. சுற்றியுமே வேறு தினந்தோப்பு தான் இருக்குதுங்க. உங்களுக்கு தண்ணி பச்சம் வராதுங்க தெரியலைங்க. இந்த குளத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பூமி வந்துங்க தெம்பரமாக அமைச்சிருக்குதுங்க. இதை பஞ்சாயத்து இடங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 4 ஏக்கராங்க. ரேட் வந்து 34 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து பாருங்கள், பூமி பிடிச்சிருந்து விலை பேசிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.